ஓம் சாய்ராம். நம்மளுடைய சீரடி பயணம் விமானத்தில் வருது. விமானத்தில் போனோம் எல்லாருக்கும் தெரியும். சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் நம்மளுடைய விமானம் கிளம்புற விஷயத்தை தான் இப்போ பார்க்குறீங்க. விமானத்தில் போகிறது மிகப்பெரிய சந்தோஷம் சாய்ராம். உண்மையிலேயே ஒரு முறையாவது விமானத்தில் போனாலும் வேண்டிக்கங்க. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த பயணம் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு தான் நமக்கு கிடச்சிது. ஏன்னா நான் இது ஏற்பாடு பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சாய்னா நீங்கள் ஷிரடிக்கு வரணும், நாங்கள் மும்பையிலேருந்து நேரடியாக நாங்கள் அங்கே வந்துடுறோம்னு சொன்னாங்க. அவங்களுடைய புண்ணியத்தால் தான் நான் இன்றைக்கி ஷிரடிக்கு கிளம்பி போனோம். அந்த விமானம் மேலே எழுகிற அழகை பாருங்கள். இது கண்கொள்ளா காட்சி. உண்மையிலே சிறப்பாக இருக்கும். சென்னையோட மாநகர அழகையும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக சென்னை மாநகரத்து அழகை பாருங்கள். விமானம் பறக்கும் போது மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ இருக்கும். சரியாக சந்தோஷம். நிறைய பேர் விமானத்தில் போனால் பயன்றாங்க. உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான அனுபவங்கள். கண்டிப்பாக உங்களையும் பாபா சீக்கிரமாக விமானத்தின் மூலமாக கூப்பிடணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். பறந்து விரிந்த சென்னை மேலேருந்து பார்க்கும்போது குட்டி குட்டி கட்டிடமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் மதியானம் கிளம்பும்போது தெளிவாக தெரிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது தயாரம். உங்களுடைய பிரார்த்தனைகளை சுமந்து கொண்டு இந்த விமானம் போய்கிட்டு இருக்குது. ஷிரடியில் உங்களுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் டெம்பிள் மூலயமா தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி அப்பா பாதத்தில் அங்கே நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் தாயிரம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும். 3 நாள் தங்கிறதுனால 3 நாளும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். ஓம் சாய்ராம்.